வச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம தலைவருக்கு எதிராக வந்து டிவிக்கே நிர்வாகியே ரஞ்சனா நாச்சியார் வந்து இப்போ எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் வந்து த்ரிஷாவோட வந்தது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னும், அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பேசினாலும் ட்ரெண்ட் ஆகும், என்ன ட்ரெஸ் போட்டாலும் ட்ரெண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி செஞ்சது வந்து சரியே இல்லை அப்படின்னு கண்டனம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்லணுன்னா நீங்கள் தலைவர்கிட்டயே நேரடியாகவே சொல்லியிருக்கலாமேம்மா. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இவங்க கட்சியை விட்டு விலக்கலையாம். உங்கள் தலைவர் நல்லா இருக்கணும், பெரிய லீடராக வரணும்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி அவதூறாகவும் அவர்கிட்ட பேசுவாங்க, அவர் பற்றியும் பேசுகிறாங்க. இது எந்த லாஜிக் அப்படின்னு எனக்கு புரியல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மீடியாவுக்கும் ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துட்டு சன் டிவிக்கு தனியாக வேறு பிரத்யேகமாக தனியாக ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. தலைவர் வந்து சரியில்லை, மனைவியை பார்க்கல, அது அவங்களுடைய பர்சனல் மாதிரி ஆல்ரெடி சொல்லியாச்சு, பேசியாச்சு. அது ஒர்த் இல்லையா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். இதை நீங்கள் கூட இருந்து அவர்கிட்டயே சொல்லியிருக்கலாமே. இப்படி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் தான் அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இமேஜை டேமேஜ் பண்ணணுன்னு அவசியமே இல்லையே. நீங்கள் கூடவே இருக்கீங்க, கூடவே இருந்துட்டு இப்போ எதுக்காக இந்த ப்ரெஸ்ஸு? அநேகமாக டிஎம்கே அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிர்வாகியாக விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு சாம்பிள் தான் இந்த அம்மா. பார்ப்போம் இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்க போகுது, இன்னும் என்னென்ன நிர்வாகிகள் இப்படி இந்த மாதிரி பரப்போகிறாங்க அப்படிங்கிறத. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.